Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. சர்வதேச சூழலை நீங்கள் கவனித்து வருவீங்க. ஒரு ஸ்திரமில்லாத ஒரு சூழல், குறிப்பாக இந்த ஹொர்மோஸ் நீரிணை மூடப்பட்டது, போர் சூழல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் பிரதமரும் கூட அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தங்கம் வெள்ளி இறக்குமதி வரி 6லிருந்து 15% உயர்வு அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். டு புட் இட் இன் பெர்ஸ்பெக்டிவ், இதை தெளிவாக வளர்க்கறதுக்கு நம்ம செய்தியாளர் ரமேஷ் காத்திருக்கிறார். ரமேஷ், ஓட்டு. அதாவது பிரஷியஸ் மெட்டல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் போன்ற பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தி இருக்கிறது. 6%, அது 15% உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஏற்கனவே இந்த 6% பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி என்பது 5%, ஏஐடிசி என்று சொல்லப்படுகின்ற அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படுகிற 1%. இந்த பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி என்பது 5லிருந்து 10 உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏஐடிசி என்பது 1லிருந்து 4 உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோமேயானால் 6லிருந்து 17% இந்த அடிப்படை இறக்குமதி வரி என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல அண்மையில் தான் பிரதமர் மோடி ஒரு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார். இந்த உலகளாவிய போர் சூழலுக்கு மத்தியில ரூபாய் விலை வீழ்ச்சியை தடுப்பதற்கும் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாப்பதற்காகவும் பொதுமக்கள் ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை குறைத்துக் கொள்ளுமாறு ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தால் அந்த வேண்டுகோளின் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கலாம். இதன் காரணமாக உள்நாட்டு சந்தையில் தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் போன்றவற்றின் மீதான அந்த விலை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. பொதுவாக ஒரு பொருளின் மீதான வரி உயர்த்தப்படும் போது விலை உயரும். விலை உயரும் போது அந்த பொருட்களின் நுகர்வு குறையும். ஆனால் தங்கத்தை பொறுத்தவரை விலை என்னதான் உயர்த்தப்பட்டாலும் பொதுமக்கள் மத்தியில் வாங்குவது என்பது குறைவதில்லை. எனவே மத்திய அரசு இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் தங்கம் வாங்குவதற்கான அந்த முனைப்பு குறையுமா குறையாதா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரை தங்கம் என்பது ஒரு லக்ஸரி ஐட்டம் அல்ல, ஒரு ஆடம்பர பொருள் அல்ல. அதை சேமிப்புக்கான ஒரு வழியாக பார்க்கப்படுகின்றது. விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் தங்கள் ஒரு பாதுகாப்பான முதலீடாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே இறக்குமதியை குறைப்பதற்காக மத்திய அரசு இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் பொதுமக்கள் மத்தியில் அது ஆக்கப்பூர்வமான விளைவை ஏற்படுத்துமா அல்லது பாதகமான விளைவை ஏற்படுத்துமா என்று நமக்கு தெரியாது. பொதுமக்களை பொறுத்தவரை தங்கம், வெள்ளி போன்றவை விலை அதிகம் உயர அதை வாங்குவதுதான் அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் குறையாது. ஆனால் இதன் காரணமாக உள்நாட்டு சந்தையில் தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் போன்றவற்றின் மீதான விலை கணிசமாக அதிகரிக்கும். இதனால் இந்த தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தங்க நகை பட்டறைக்காரர்கள், தங்க உற்பத்தியாளர்கள் போன்றவை மிகுந்த சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ஆபரேஷனல் காஸ்ட் மற்றும் இந்த மூலதன காஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூலதனம் அதிகரிக்கும் என்பதால் இது அந்த தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.